ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் காந்தாரி முட்டை. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். செம்ம காரசாரமாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்கடி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசியாக வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். 3 குட்டி பல்லு பூண்டு அது சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா க்ளீன் பண்ணி அந்த தண்டோடவே சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த முட்டையில் நம்ம வந்துட்டு இந்த சட்னியை வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த காந்தாரி முட்டை. இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இன்னொரு எக் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காந்தாரி முட்டை ரெடி. நம்மளோட காந்தாரி முட்டை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்தி போட்டுக்கலாம். இது ஒரு அந்த எலுமிச்சம்பழத்தோட பஞ்சோட காரத்தோட செம்மையாக இருக்கும். பார்க்கும்போதே நாக்கில் நீர் ஊறுதில்ல, அந்த மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.